ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஆதிபராசக்தி, ஓம் சக்தி, ஆதிசக்தி, ஓம் சக்தி, மகாசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி என்று மேல்மருவத்தூர் போன அனுபவங்களை சொல்ல விரும்புகிறேன். எழுத்து வடிவமாக இங்கிலீஷில் எழுதியும் இல்லை. நாங்கள் காலை 6:30 மணிக்கு சென்றோம். அங்கு அந்த கோவிலில் தீரன் நகர் முத்துக்கண் மாரியம்மன் கோவிலிலிருந்து கிளம்ப இருந்தோம். அங்கு 6:30 மணிக்கு எல்லோரையும் கூட சொல்லியிருந்தார்கள். 4 பஸ் செல்கிறது என்று சொன்னார்கள். அவர்களாக பஸ்ஸில் சென்று விட்டார்கள். 2 பஸ் மட்டுமே இங்கு வந்தது. அதில் நாங்கள் அங்கு செல்லும்போது இன்னும் ரெடியாகவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 8 மணிக்கு என்று சொன்னார்கள். சரி என்று காத்து கொண்டு இருந்தோம். எல்லா பூஜையும் நடந்தது. இன்னும் நிறைய பேர் வந்தார்கள். அவர்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்தார்கள். பிறகு நிறைய பேர் ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று பாடினார்கள். நாங்கள் உள்ளே காத்து கொண்டு இருந்தோம். காலை 9:30 மணிக்கு தான் பஸ் வந்தது. அதில் எல்லோரும் ஏறிய பிறகு சென்றோம். அங்கு நாங்கள் போய் சென்றடைகிற நேரம் 2:45 ஆகிவிட்டது. கோபுரம் முன்னாடி நிறுத்தினார்கள், அதாவது ஆர்ச் முன்னாடி. அங்கிருந்து நடந்தே சென்றோம். அதன் பிறகு எல்லோருக்கும் டிக்கெட் வாங்கிவிட்டு அதன் டிக்கெட்டை எல்லோரும் கையில் வைத்து கொண்டு சென்றோம். உணவுக்கு தனி ஒரு டிக்கெட், இருமுடிக்கு ஒரு டிக்கெட். இருமுடி டிக்கெட் கையில் வைத்துக்கொண்டு அந்த கூட்டத்தில் சென்றோம். அதன் பிறகு தேங்காய், அரிசி, மஞ்சள், குங்குமம் எல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்துவிட்டு, பிறகு மிச்ச தேங்காய், அரிசி, ஒரு சின்ன கப் வாங்கி கொண்டு வருகையில் எல்லோரும் பாசி மாலையை கையில் வைத்துக்கொண்டு அம்மனை நன்றாக தரிசிக்க வழிகாட்டினார்கள். தரிசித்துவிட்டு அதை புனித நீர் ஊற்றி கொடுத்தார்கள். அதன் பிறகு வெளியே வந்தோம். வெளியே வந்தால் அங்கு யாருமே நிற்க விடவில்லை. அதனால் எங்கள் கூட்டத்தில் யாரையுமே பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு ஒருவர் இருவர் என்று பார்த்து சேர்ந்து கொண்டோம். பிறகு பிரசாதம் வாங்கினார்கள். அதன் பிறகு வெளியே சென்று அம்மனை தரிசித்துவிட்டு, வெளியில் உள்ள அம்மனை தரிசித்துவிட்டு அதன் பிறகு அன்னதானம் கூடத்துக்கு சென்றோம். அன்னதானம் கூடம் நடந்து கொண்டே இருக்கும் பாதை அவ்வளவு தூரமாக இருக்கிறது. எல்லோரும் நடந்து கொண்டே இருந்தோம். நடந்து அன்னக்கூடத்துக்கு வந்தால் அங்கே எல்லா இடங்களிலும் கூட்டம். மாடி ஏற வேண்டியிருந்தது. மாடியில் கூட்டமாக காத்து கொண்டிருந்தது. அதன் பிறகு உள்ளே விட்டார்கள். உள்ளே சென்றால் அங்கே ரொம்ப ஆளுகள். அதன் பிறகு அடுத்த டைனிங் ஹால் சென்றால் அங்கே காலியாக இருந்தது. அங்கே உட்கார்ந்து அன்னதானம் எடுத்துக்கொண்டோம். அதன் பிறகு வெளியே வந்தோம். அப்போது மணி 5 இருக்கும். அதன் பிறகு நிறைய பேர் வாங்கும் ஜாமான்களை வாங்கினார்கள். அந்த நடக்கிற இடம்தான் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஏனென்றால் குட்டி குட்டி கல், அவ்வளவு கால் வலி, நடக்கவே முடியவில்லை. அது சுற்றி போய்கொண்டே இருக்கிறது. கடைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வெளியே வரும் இடம்தான் தெரியவில்லை. அவ்வளவு தூரம் நடந்த பிறகு வெளியே வந்தோம். வெளியே வந்த பிறகு எங்கடா போய் உட்காரலாம் என்று பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கூட்டம். அதனால் ஒரு வயல்வெளியில் மாதிரி புல் தரை இருந்தது. அங்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொண்டோம். எல்லோரும் வரும் வரை காத்திருந்தோம். அதன் பிறகு ஆட்டோ எடுத்துக்கொண்டு ஆர்ச்சுக்கு சென்றோம். அங்கு எல்லோரும் வந்து சேருவதற்கு மிகவும் தாமதமாகி விட்டது. ஏனென்றால் சில பேர் ஒரு பக்கமாக சென்று விட்டார்கள். அதன் பிறகு
அங்கு வந்து எல்லோரும் கூடிய பிறகு பஸ் வரும் வரை காத்திருந்தோம். கடைசியாக 3 பேர் வந்தார்கள். அவர்களுக்கு ஆட்டோ கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டார்கள். நடந்து கொண்டே வந்தோம் என்றும் சொன்னார்கள். அதன் பிறகு பஸ் ஏறினோம். பஸ் கிளம்பும் நேரம் 7:30 மணி. எங்கள் இடத்திற்கு வந்து சேரும் நேரம் 12:30 1 மணி ஆகப்போச்சு. அப்போதான் வீடு வந்து சேர்ந்தோம். இதில் என்ன மிகவும் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் என்றால், அம்மனை நன்றாக தரிசிக்க வழி காட்டுகிறார்கள். ஆனால் அன்னதானம் செல்லும் பாதை மிகவும் தூரமாக இருக்கிறது. அத்துடன் திரும்பி வெளியே வரும் பாதையும் மிகவும் சிரமமாக இருக்கிறது. தூரம் என்றால் கூட நடந்து விடுவோம். ஆனால் கல்லும் முள்ளும் இருக்கும் மாதிரி இருந்தால் எப்படி நடப்போம்? அது கொஞ்சம் நல்லபடியாக செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி அம்மா, நன்றி தாயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. முத்துக்கண் மாரியம்மன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.